உங்கள் அனைவரையும் தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் மாஸ்டர்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவி. ஸோ அதை இப்போது அமேசானில் தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்னன்னா, இட்டானியா அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ல்டு இருக்கும். அதை ஒரு ஒரு அரசர் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு ஆடம்ன்ற ஒரு இளவரசர், ஒரு பிரின்சஸ் இருப்பாரு. ஸோ இந்த இடத்த ஸ்கெலிட்டர் அப்படின்ற ஒரு ஒரு அரக்கன் அவன் உள்ள அந்த நகரத்தை அடிச்சு போட்டுட்டு கிங்கையும் குயினையுமே அரெஸ்ட் பண்ணிடுவான். இந்த சமயத்துல ஆடம்ன்ற பிரின்ஸ் என்ன பண்ணுவார்னா, அங்கிருந்து தப்பிச்சு பூமிக்கு எர்த்துக்கு வந்துருவாரு. ஸோ இங்கேருந்து இந்த இடத்துல மறுபடியும் எப்படி அந்த இட்டானியா அந்த வேர்ல்டுக்கு போய் அந்த அவங்களுடைய நகரத்தை எப்படி காப்பாத்தினாரு அப்படின்னு தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன். இந்த படத்துல நடிச்சிருக்கிற எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராகவே இருந்துச்சு. டெக்னிக்கல் ரீதியாகவுமே இது நல்ல அட்டம்ப்ட்னே சொல்லலாம். சவுண்ட் எஃபெக்ட், விஎஃப்எக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. முக்கியமா அந்த வேர்ல்டு இருக்குல்ல, அதை சூப்பராகவே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. படம் ஆரம்பிச்சு ஒரு 1 hour கழிச்சு தான் அந்த ஆடம்ன்ற கேரக்டருக்கு சூப்பர் பவரே கிடைக்குது. இருந்தாலுமே அந்த 1 hour வரைக்கும் நம்ம என்கேஜாவே கொண்டு போயிருந்தாங்க. அந்த சூப்பர் பவர் கிடைக்கிற அந்த சீன்ஸ் ரொம்ப நல்லாவே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இதுல ஃபைட்டிங் ஆகட்டும், சேசிங் ஆகட்டும் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். படம் 2 மணி நேரம் 23 நிமிஷம் இந்த படம் ஓடுது. அவ்வளவு டைமிங் டியூரேஷன் தேவையே இல்லை. ஸ்கிரீன் பிளே அவ்வளவு பவர்ஃபுல்லா இல்லைன்னே சொல்லலாம். இது ஒரு வழக்கமான பழிவாங்கிற ஸ்டோரி தான். அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல தேவையில்லாத சீன்ஸ்லாம் வச்சு அந்த இட்டானியா அந்த வேர்ல்ட்ல இருப்பாங்க, அதுக்கப்புறம் எர்த்துக்கு வருவாங்க, அப்புறம் எர்த்து மாதிரி அந்த வேர்ல்டுக்கு போவாங்க. இந்த மாதிரியான தேவையில்லாத சீன்ஸ்லாம் வச்சு படத்தை இன்னும் லென்த் ஆக்கியிருக்காங்க. தமிழ் டப் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இதுல டங்கன் அப்படின்ற ஒரு கேரக்டர், அதாவது அந்த கிங்கோட தளபதி, அந்த அரசர் தளபதிக்கு நம்ம அர்ஜுன் சார் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப கரெக்டா சூப்பராகவே சிங்க் ஆயிருக்குன்னே சொல்லலாம். லாஸ்ட் படம் முடியும் போது தான் ஆடம்ன்ற கேரக்டர் தன்னோட பேர் ஹீமேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. லாஸ்ட்ல அந்த ரோலிங் டைட்டில்லாம் போட்டாங்க. படம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறமேட்டும் சில சீன்ஸ்லாம் இருக்கு பார்ட் 2க்கு லீட் கொடுக்குற மாதிரி. இது ஃபேமிலியோடய உட்காந்து ஓடிடியில் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். மஸ்ட் வாட்ச்ன்னு சொல்ல மாட்டேன், போர் அடிக்காம போகுது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் எங்கள் வீடியோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் அண்ட் ஜெய் ஹிந்த்.